செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 12th மேக்ஸ் எல்லாம் எப்படி எழுதுனீங்க? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் ஈஸியாக வந்துச்சா? மாடல் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டாங்க? அண்டு கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் ஏதோ வந்துச்சா இல்லையாப்பா? ஸோ நீங்கள் தான் சொல்லணும். கிரேஸ் மார்க் கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் மார்க் பண்ணால் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினுக்கு ஏதோ கேட்டிருந்தாலோ, இல்லை கொஸ்டின் வேணால் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்தாலோ, இல்லை சம்மந்தமே இல்லாமல் கேட்டிருந்தாலோ, அந்த மாதிரி கேட்டிருந்த பட்சத்தில் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வழங்கப்படும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு இல்லைன்னா வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேப்பா, உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்தாலும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கான ஆன்சர் கீ வித்தின் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கான ஆன்சர் கீ ஃபாஸ்ட்டாக அதில் வந்துடும்ப்பா. 1 மார்க் ஆன்சர் கீ அண்ட் 2 மார்க் 5 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்லாம் எப்படி எழுதணும், இந்த மாதிரி ஆன்சர் கீழே ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட். அந்த மாதிரி ஆன்சர் கீழே உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிட்டோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண முடியாது பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனே லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, சின்ன அப்டேட் பார்த்துடலாம். அடுத்த எக்ஸாம் என்ன எக்ஸாம், அடுத்து இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஓகேப்பா, 12th மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி எழுதுனீங்க? 1 மார்க் எத்தனை புக் பேக் கேட்டாங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டாங்க, ஈஸியாக இருந்துச்சா இல்லையா? அப்புறம் 2 மார்க் கம்பல்சரியில் எப்படி கேட்டாங்க, 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க, 2 மார்க் 3 மார்க்கில் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா? அப்புறம் 2 மார்க்கில் எத்தனை 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எத்தனை 2 மார்க் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் 3 மார்க்கில் எப்படி கேட்டாங்க, அப்புறம் 5 மார்க்கில் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தது எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. முடிஞ்சிச்சு திரும்பி இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. மார்க் கம்மியாயிருச்சு, கட் ஆஃப்லாம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்த சப்ஜெக்ட்டில் எப்படி கட் ஆஃப் இதை இப்போ இங்கே விட்டதை இப்படி அங்கே பிடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. இன்னும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக படிங்க. கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அடுத்து பயாலஜி எக்ஸாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பயாலஜி எக்ஸாம். ஸோ இன்னும் சரியாக டைம்லாம் நிறையவே இருக்குதுப்பா. ஓகேவா? மண்டே தான் உங்களுக்கு எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 நாள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது. ஓகேவா? ஆஃப் டே உட்காந்து தூங்கிடுங்க. ஓகேங்களா? ஆன்சர்க்கெல்லாம் செக் பண்ணி தூங்கிட்டு ஸோ சாயந்தரமாக எழுந்துச்சு பயாலஜி உட்காந்து படிங்க. ஓகேவா? இம்பார்ட் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ பயாலஜியும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, 2 இம்பார்ட் வீடியோவும் நம்ம ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவினிங் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். மாடல் கொஸ்டின்லாம் நிறையா எடுத்து பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக மாடல் கொஸ்டின் ஏகப்பட்ட மாடல் கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ரிப்பீட்டடாக சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்க, உங்களுக்கே தெரியும் அது. ஓகேங்களா? ஸோ மாடல் கொஸ்டின்லாம் ஒரு 4-5 எடுத்து பாருங்கள். பழைய 2022, 2023, 2024 3 வருஷம் பப்ளிக் மாடல் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஆஃப் ஏலி இதெல்லாம் படித்தாலே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ரிப்பீட்டடாக கேட்பாங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறப்பா. விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. உங்களோட ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு அதுதான் வரப்போது. ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறப்பா. விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க, அடுத்தது எக்ஸாம். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.